السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. حضرت ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக இன்று ஒரு போர் பற்றிய குறிப்பை எடுத்துரைப்பேன். அது குர்தா போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போரானது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு முஹர்ரம் 10ஆம் நாள் நடந்தது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமா அவர்களை 30 போர் வீரர்களோடு குர்தாவை நோக்கி அனுப்பினார்கள். குர்தா பனு பக்ர் பின் கிலாபின் ஒரு கிளை கோத்திரமாக இருந்தது. இவர்கள் ஜரியாவிற்கு அருகில் பக்கராத் என்ற இடத்தில் வசித்து வந்தார்கள். பக்கராத் மதீனாவிலிருந்து 7 இரவுகளினுடைய பயண தொலைவில் இருந்தது. மேலும் ஜரியா பனு கிலாபின் ஓர் பழைய வசிப்பிடமாக இருந்தது. பண்டைய வரலாறுகளில் கிடைக்கும் அறிவிப்புகளுக்கு ஏற்ப இதுவும் மதீனாவில் இருந்து 7 இரவுகள் பயண தூரத்தில் இருந்தது. இன்றைய நாட்களில் இந்த தூரமானது குறைவாக இருக்கும். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அதாவது ஜரியா மதீனாவிலிருந்து 1 அல்லது 2 இரவுகள் பயண தூரத்தில் இருந்தது. அந்த 30 பேர்களில் அபாத் பின் பிஷர், ஹஜ்ரத் சலமா பின் சலாமா மற்றும் ஹாரிஸ் பின் ஹஸ்மா ஆகியோரும் இருந்தனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுவினருக்கு இரவு வேளையில் பயணிக்குமாறும் பகல் வேளையில் மறைந்திருக்குமாறும் திடீரென்று அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்குமாறும் கட்டளையிட்டார்கள். எதுவரை என்றால், அவர்கள் நஜதின் ஓர் இடமான ஷர்பா என்ற இடத்தில் இருந்தார்கள். அங்கு அவர்களுக்கு சில பயணிக்கும் விலங்குகள் கிடைத்தன. ஹஜ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமா அவர்கள் தன்னுடைய ஒரு தோழரை அவர்கள் யார் என்று விசாரிப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். அவர் திரும்பி வந்து, அவர்கள் மஹாரிப் கோத்திரத்தைச் சார்ந்த மக்கள் ஆவார்கள் என்று கூறினார். அவர்கள் அருகிலேயே கூடாரமிட்டார்கள். மேலும் தங்களுடைய விலங்குகளை மேய்வதற்காக விட்டனர். எதுவரை என்றால், முஸ்லிம்கள் அவர்களுக்கு எந்த அளவு கால அவகாசம் கொடுத்தார்கள் என்றால், அவர்களினுடைய விலங்குகள் தண்ணீருக்கு அருகே அமர்ந்துவிட்டன. பிறகு முஸ்லிம்கள் அவர்களின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அவர்களில் சிலரை கொலை செய்தனர். மீதமுள்ளவர்கள் ஓடிவிட்டனர். ஓடிச் சென்றவர்கள் பின்தொடரப்படவில்லை. சஹாபா ஒட்டகங்கள் மற்றும் ஆடுகளை கைப்பற்றினார்கள். பெண்களை ஒன்றும் செய்யவில்லை. பிறகு அங்கிருந்து கிளம்பினார்கள். பனு பக்கர் கோத்திரத்தினரை பார்க்கும் வகையிலான இடம் வரை சென்றடைந்ததும் ஹஜ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமா அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஸ் பின் புஸ்ர் அவர்களை பனு பக்கர் கோத்திரத்தினுடைய நிலைமைகளை அறிந்து வருவதற்காக அனுப்பினார்கள். ஹஜ்ரத் ஆயிஸ் திரும்ப வந்து ஹஜ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமா அவர்களுக்கு நிலைமைகளை தெரியப்படுத்தினார்கள். பிறகு முஹம்மத் பின் மஸ்லமா தன்னுடைய தோழர்களோடு கிளம்பினார்கள். மேலும் பனு பக்கரின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அவர்களில் 10 பேரை கொலை செய்தார்கள்.
ஒட்டகம் மற்றும் ஆடுகளை கைப்பற்றி கொண்டு வந்தார்கள். மேலும் மதீனாவை நோக்கி வேகமாக பயணித்தார்கள். ஹஜ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா தன்னுடைய சில தோழர்களை ஆடுகளுக்கு பின்னால் வரச் செய்தார்கள். மேலும் ஒட்டகங்களை விரட்டிக் கொண்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மதீனா வந்தடைந்தார்கள். அதற்கு பிறகு ஆடுகளும் வந்து சேர்ந்தன. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளிலிருந்து 5 ஒரு பங்கை தனியாக எடுத்தார்கள். மீதமுள்ளவைகளை ஹஜ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா அவர்களுடைய தோழர்களிடையே பங்கிட்டுக் கொடுத்தார்கள். ஒரு ஒட்டகத்திற்கு இணையாக 10 ஆடுகளை கணக்கிட்டார்கள். இந்த அனைத்து வரலாறும் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது, விரிவாக இல்லை. எனவே இவ்வளவு பெரிய அநீதி நிகழ்ந்ததாக தெரியலாம். பின்னர் அதனுடைய விளக்கமும் வந்துவிடும். மொத்தம் 150 ஒட்டகங்களும் 3000 ஆடுகளும் இருந்தன. இந்த போருக்காக ஹஜ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா 19 இரவுகள் மதீனாவை விட்டு வெளியே தங்கினார்கள். மேலும் 29 முஹர்ரம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மதீனா திரும்பி வந்தார்கள். இதன் விபரத்தில் பல்வேறு வரலாற்று நூல்களிலிருந்து ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துவங்கியிருந்தது. சந்திர ஆண்டின் முதல் மாதம், அதாவது முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப நாட்களாக இருந்தன. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஜத் வாசிகளிடமிருந்து ஆபத்து இருப்பதாக தகவல்கள் வந்தடைந்தன. இந்த ஆபத்தானது குர்தா கோத்திரத்திடமிருந்து இருந்தது. அது பனு பக்ர் கோத்திரத்தினுடைய ஒரு கிளை கோத்திரமாக இருந்தது. நஜத் பகுதியில் ஜரியா என்ற இடத்தில் வசித்து வந்தனர். அது மதீனாவிலிருந்து 7 நாட்களினுடைய பயண தூரத்தில் அமைந்திருந்தது. இந்த தகவல் கிடைத்ததும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக 30 வீரர்களை கொண்ட ஒரு சிறிய படையை தன்னுடைய ஒரு சஹாபி முஹம்மது பின் மஸ்லமா அன்சாரியின் தலைமையில் நஜதை நோக்கி அனுப்பினார்கள். ஆனால் அல்லாஹ் நிராகரிப்பாளர்களின் உள்ளத்தில் எப்படிப்பட்ட அச்சத்தை ஏற்படுத்தினான் என்றால், அவர்கள் சிறிதளவு எதிர்ப்பை வெளிப்படுத்திய பிறகு ஓடிவிட்டார்கள். ஆக அந்த காலத்தின் போர் வழிமுறைக்கு ஏற்ப முஸ்லிம்கள் எதிரிகளின் பெண்கள் மற்றும் குழந்தைகளை சிறைபிடிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தது. ஏனென்றால் எதிரிகள் அவர்களை விட்டு தப்பி ஓடிவிட்டனர். ஆனால் முஹம்மது பின் மஸ்லமா அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் ஒன்றும் செய்யவில்லை. மற்ற போர் செல்வங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு, அதாவது ஒட்டகங்கள் மற்றும் ஆடுகளை உள்ளடக்கியதாக இருந்த அந்த போர் செல்வத்தை எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கி திரும்பிவிட்டார்கள். இங்கு விளக்கம் வந்துவிட்டது. அதாவது அந்த எதிரி சமுதாயத்தினர் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான திட்டம் வகுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படையை அனுப்பியிருந்தார்கள். அங்கும் கூட மென்மை காட்டினார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஒன்றும் கூறவில்லை. இந்த சம்பவத்தின் போது சமாமா பின் உசால் கைதியானது மற்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. குர்தா போரிலிருந்து திரும்பியதும் சமாமா பின் உசால் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. அதனுடைய விபரத்தில் சீரத் ஹாத்தமுன் நபியின் நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது அந்த போர், அதாவது குர்தா போரிலிருந்து திரும்பி வரும்போது சமாமா பின் உசால் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. இந்த நபர் யமாமாவை சார்ந்தவராக இருந்தார். மேலும் பனு ஹனீஃபா கோத்திரத்தின் மிகவும் செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தார். இஸ்லாத்தை எதிர்ப்பதில் எந்த அளவு முன்னேறி இருந்தார் என்றால், எப்பொழுதும் அப்பாவி முஸ்லிம்களை கொலை செய்யும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தூதுவர் இவருடைய பகுதிக்கு சென்றபோது போரின் அனைத்து சட்டதிட்டங்களையும் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தவாறு அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினான். இன்னும் கூற வேண்டுமென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒருமுறை கொலை செய்வதற்காக எண்ணம் கொண்டிருந்தான். முஹம்மது பின் மஸ்லமாவினுடைய குழுவானது சமாமாவை கைது செய்து கொண்டு வந்தபோது அவன் யாரென்று இவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. மாறாக அவர்கள் இவனை சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே கைது செய்திருந்தார்கள். சமாமாவும் மிகுந்த விழிப்புணர்வுடன் தன்னை பற்றிய உண்மை வெளிப்படாத அளவுக்கு பார்த்து கொண்டான் என்று தெரிய வருகிறது. ஏனென்றால் தான் இஸ்லாத்திற்கு எதிராக மிக அபாயகரமான குற்றங்கள் புரிந்ததை அறிந்திருந்தான். மேலும் இஸ்லாத்தினுடைய இந்த தன்மானம் கொண்ட சிப்பாய்களுக்கு தான் யாரென்று தெரிய வந்தால் அநேகமாக அவர்கள் என் மீது கடுமை காட்டுவார்கள்,
அல்லது கொலையும் கூட செய்து விடலாம் என்பதை அறிந்திருந்தான். ஏனென்றால் இவன் எந்த அளவுக்கு அதுபோன்ற செயல்களை செய்திருந்தான் என்றால் அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு இழப்பு ஏற்பட்டு வந்தது. ஆனால் அவன் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்து தான் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்று சேர்ந்து விட்டால் என்னோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளப்படும் என்று கருதினான். அதனால் மதீனா திரும்பி வரும் வரை முஹம்மது பின் மஸ்லமாவினுடைய குழுவினருக்கு சமாமாவின் விபரம் மறைவானதாகவே இருந்தது. மதீனா வந்தடைந்ததும் சமாமாவை ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு கொண்டு வந்தபோது அன்னார் இவரை கண்டதுமே அடையாளம் கண்டுவிட்டார்கள். மேலும் முஹம்மது பின் மஸ்லமா மற்றும் அவர்களோடு இருந்தவர்களிடம் இவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என வினவினார்கள். அதற்கு அவர்கள் தெரியாது என்று கூறினார்கள். அதற்கு அன்னார் அவர்களுக்கு உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அன்னார் வழக்கம்போல் சமாமாவோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். பிறகு அன்னார் வீட்டிற்குள் சென்று உண்பதற்கு எது ஆயத்தமாக இருக்கிறதோ அதை சமாமாவிற்காக வெளியே அனுப்புங்கள் என்று கூறினார்கள். அத்தோடு அன்னார் சஹாபாவிடம் சமாமாவை வேறு ஏதேனும் வீட்டில் வைப்பதற்கு பதிலாக மஸ்ஜித் நபவியினுடைய முற்றத்திலேயே ஏதேனும் ஒரு தூணோடு கட்டி சிறை வைக்குமாறு கட்டளையிட்டார்கள். அவ்வாறு செய்வதில் அன்னாரினுடைய நோக்கம் அன்னாரினுடைய சபைகள் மற்றும் முஸ்லிம்களின் தொழுகைகள் சமாமாவின் கண்களுக்கு முன்னால் நிகழ வேண்டும், மேலும் இந்த ஆன்மீக காட்சிகளினுடைய தாக்கத்திற்கு உள்ளாகி அவனுடைய உள்ளம் இஸ்லாத்தின் பக்கம் சாய வேண்டும் என்பதற்காக அவ்வாறு கூறினார்கள். அவ்வாறு கட்டப்பட்டால் தாக்கத்திற்கு ஆளாகாமல் கோபத்தில் இருக்கும் வகையில் கட்டப்படவில்லை, மெதுவாகவே கட்டப்பட்டிருந்தான். கை கால்களை அசைக்காத வண்ணம் எவ்வாறு கைதிகள் கட்டப்படுவார்களோ அதுபோன்று கட்டப்பட்டிருந்தான். அந்த நாட்களில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் சமாமாவிற்கு அருகே செல்வார்கள், நலம் விசாரிப்பார்கள். மேலும் சமாமாவை இப்பொழுது என்ன எண்ணம் கொண்டுள்ளாய் என்று கேட்பார்கள். சமாமா பதிலுக்கு, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்னை கொலை செய்ய நாடினால் அதற்கான உரிமை உங்களுக்கு உள்ளது. ஏனென்றால் என் மீது கொலை குற்றம் உள்ளது. ஆனால் நீங்கள் பேருபகாரம் செய்தால் தாங்கள் என்னை நன்றி உடையவனாக காண்பீர்கள். நீங்கள் ஃபிதியா செலுத்த வேண்டும் என்று விரும்பினால் நான் ஃபிதியா கொடுப்பதற்கும் தயாராக உள்ளேன் என்று கூறினான். 3 நாட்கள் வரை இதே கேள்வி பதில் நிகழ்ந்து வந்தது. இறுதியில் 3வது நாள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே சஹாபாவிடம் சமாமாவை அவிழ்த்து விடுங்கள், விடுதலை செய்யுங்கள் என்று கூறினார்கள். சஹாபா உடனடியாக விடுதலை செய்து விட்டார்கள். சமாமா வேக வேகமாக பள்ளிவாயிலை விட்டு வெளியே சென்று விட்டான். அநேகமாக சஹாபிகள் இப்பொழுது அவர் தன்னுடைய நாட்டை நோக்கி திரும்பிச் சென்று விடுவார் என்று கருதியிருந்திருப்பார்கள். ஆனால் அதற்கு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாமாவின் உள்ளம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்பதை புரிந்திருந்தார்கள். இப்போது அவர் மீது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமாக்கும் ஆற்றலின் தாக்கம் ஏற்பட்டிருந்தது. அதன் விளைவு என்னவாக இருந்ததென்றால் எழுதப்பட்டுள்ளது, அவர் அருகிலுள்ள ஒரு தோட்டத்திற்கு சென்றார். அங்கு குளித்து சுத்தமானதும் திரும்பி வந்தார். வந்தவுடனே ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கைகளில் முஸ்லிமாகிவிட்டார். அதற்கு பிறகு அவர் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நேரத்தில் எனக்கு முழு உலகிலும் உங்களையும் உங்களுடைய மார்க்கம் மற்றும் உங்களுடைய நகரத்தின் மீது அதிக வெறுப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது எனக்கு நீங்களும் உங்களுடைய மார்க்கமும் உங்களுடைய நகரமும் எல்லாவற்றையும் விட அதிக நேசத்திற்குரியவைகளாக உள்ளன என்று கூறினார். அன்றைய தினம் மாலை வேளையில் வழக்கம்போல் சமாமாவிற்காக உணவு வந்ததும் அவர் சிறிதளவு சாப்பிட்டுவிட்டு மீதம் வைத்துவிட்டார். அதற்கு சஹாபிகள் வியந்தனர். அதாவது இன்று வரை சமாமா மிக அதிகமாக சாப்பிட்டு வந்தார், சிறைபிடிக்கப்பட்டிருந்தார், கட்டப்பட்டிருந்தார். இதிலிருந்தும் உண்ணவும் பருகவும் இயலுகின்ற அளவில் அவர் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார் என்பது நிரூபணமாகின்றது. அவருக்கு நன்கு உணவளிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அவர் சிறிதளவு உண்டார். முன்பு அவர் அதிகமாக உண்டு வந்தார், பருகி வந்தார். ஆனால் இப்பொழுது அவர் மிகவும் குறைவாக சாப்பிட்டுள்ளார். இந்த விஷயமானது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை சென்றடைந்ததும் அன்னார் கூறினார்கள், காலை வரையில் சமாமா காஃபிர்களைப் போன்று சாப்பிட்டு வந்தார், இப்பொழுது அவர் ஒரு முஸ்லிமை போன்று சாப்பிட்டுள்ளார் என்றார்கள். மேலும் அன்னார் அதை இவ்வாறு விளக்கினார்கள்,
அதாவது காஃபிர்கள் 7 குடலுக்கு உணவு உண்கின்றனர், ஆனால் முஸ்லிம் ஒரு குடலுக்கு உண்கின்றார். அன்னாரின் கருத்து என்னவாக இருந்ததென்றால், எங்கு ஒரு காஃபிர் உலக இன்பங்களில் மூழ்கி இருக்கின்றாரோ அங்கு ஒரு முஸ்லிம் தன்னுடைய உடலினுடைய தேவைக்காக, வாழ்க்கையை வாழ்வதற்கான தேவை உள்ள அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்கின்றார். ஏனென்றால் அவருக்கு உண்மையான இன்பமானது மார்க்கத்தில் மட்டுமே கிடைக்கின்றது. நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கு 7 என்ற எண்ணிக்கை பொருளல்ல, மாறாக அரபி மொழிநடையில் 7 என்கின்ற எண்ணானது அதிகம் மற்றும் முழுமை என்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு காஃபிர் உலக இன்பங்களில் மூழ்கி இருக்கின்றார், அவருடைய முழு கவனமும் உலகிலேயே செலவாகிறது. ஆனால் ஒரு நம்பிக்கையாளர் தன்னைத்தானே உலக இன்பங்களிலிருந்து தடுத்து வைக்கின்றார், மேலும் உண்மையான தேவையுடைய எல்லையை மீறுவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய உண்மையான இன்பங்களினுடைய மைதானமானது வேறாகும். இந்த போதனையானது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயல்பின் வெளிப்பாடாகும். மேலும் அன்னாரின் ஒழுக்கத்தை பிரதிபலிக்கும் உண்மையான கண்ணாடி ஆகும். சமாமா முஸ்லிமாக ஆன காரணத்தினால் சமாமா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், உங்களுடைய ஆட்கள் என்னை கைது செய்தபோது அப்பொழுது நான் காபத்துல்லாவை உம்ரா செய்வதற்காக சென்று கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கு என்ன கட்டளை என்று கேட்டார். அன்னார் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். மேலும் துஆ செய்தார்கள். சமாமா மக்காவை நோக்கி கிளம்பினார். அங்கு சென்று சமாமா ஈமானிய உத்வேகத்தில், அதாவது அவருடைய ஈமானின் வேகம் முற்றிலும் வேறொரு நிலையை அடைந்திருந்தது. எங்கு ஒரு நேரத்தில் எதிர்த்து வந்தார், இப்பொழுது ஈமானின் வேகம். அங்கு அதாவது மக்கா சென்றடைந்து அவர் குறைஷிகளுக்கிடையே வெளிப்படையாக தப்லீக் செய்ய துவங்கிவிட்டார். குறைஷிகள் இந்த காட்சியை கண்டதும் அவர்களின் கண்களில் இரத்தம் வழிந்தோடியது. அவர்கள் சமாமாவை பிடித்து அவரை கொலை செய்துவிட எண்ணினர். ஆனால் இவர் யமாமா பகுதியினுடைய தலைவராவார். யமாமாவிற்கும் மக்காவிற்கும் இடையே ஆழமான வாணிப தொடர்புகள் உள்ளன என்று எண்ணி அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டனர். பிறகு சமாமாவை ஏசி பேசி விட்டுவிட்டனர். ஆனால் சமாமாவின் இயல்பில் கடுமையான வேகம் இருந்தது. குறைஷிகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாரின் சஹாபிகள் மீது இழைத்து வந்த அநீதிகளானது சமாமாவின் கண் முன்னே இருந்தன. அவர் மக்காவை விட்டுச் செல்லும் பொழுது குறைஷிகளிடம், இறைவன் மீது ஆணையாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தரும் வரை இனிமேல் யமாமா பகுதியிலிருந்து ஒரு தானியம் கூட உங்களுக்கு வராது என்று கூறினார். தன்னுடைய நாட்டை சென்றடைந்ததும் சமாமா உண்மையிலேயே மக்காவை நோக்கி செல்லும் யமாமாவினுடைய அனைத்து குழுக்களினுடைய வருதல் போகுதலை தடுத்து விட்டார். மக்காவினுடைய உணவின் பெரும்பகுதி யமாமாவிலிருந்துதான் வந்து கொண்டிருந்தது. எனவே இந்த வாணிபம் தடைபட்டு போனதால் மக்கத்து குறைஷியர்கள் கடுமையான சோதனைக்குள்ளானார்கள். அதிக காலம் கடந்திருக்காது. அவர்கள் அஞ்சி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில், தாங்கள் எப்பொழுதும் உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு கட்டளையிடுகின்றீர்கள். மேலும் நாங்கள் உங்களுடைய சகோதர குடும்பங்களாவோம். எங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து ரட்சிப்பு தாருங்கள் என்று எழுதினர். அந்த நேரத்தில் மக்கத்து குறைஷிகள் எந்த அளவுக்கு அச்சத்திற்குள்ளாகி இருந்தார்கள் என்றால், அவர்கள் இந்த கடிதத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. மாறாக தங்களுடைய தலைவர் அபூ சுஃபியான் பின் ஹர்பையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் வாய்மொழியாகவும் கதறினார். தங்களுடைய துன்பத்தை வெளிப்படுத்தினார். மேலும் அன்னாரிடத்தில் கருணையை நாடினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாமா பின் உசால் அவர்களுக்கு மக்கத்தினர்களினுடைய உணவு சாமான்களை கொண்டு செல்லும் குழுக்களை தடுக்க வேண்டாம் என்ற வழிகாட்டலை அனுப்பினார்கள். இவ்வாறு அந்த வணிபத் தொடர் மீண்டும் துவங்கியது. மக்கத்தினர்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து ரட்சிப்பு கிடைத்தது. எங்கு இந்த சம்பவமானது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முன்மாதிரியற்ற கருணை, அனுதாபம் மற்றும் மன்னித்தலுக்கான தெளிவான சான்றாக இருக்கின்றதோ, அதே வேளையில் ஆரம்பத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிய குழுக்களை தடுத்து நிறுத்த துவங்கியிருந்தார்கள். அதனுடைய உண்மையான நோக்கம் குறைஷிகளை பஞ்சத்தில் ஆழ்த்தி அவர்களை அழிக்க வேண்டும் என்பதாக இருக்கவில்லை. மாறாக அதனுடைய உண்மையான நோக்கம் மதீனாவிற்கு அருகே குறைஷிகளின் ஆபத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது.
என்பதும் நிரூபணமாகிறது. இந்த சம்பவத்திலிருந்து இஸ்லாமிய போதனையின் அடிப்படையில் போர் எதிரி தொடர்பாகவும் சாதாரண நிலைமைகளில் போக்குவரத்து போன்றவைகளை அவர்களினுடைய உணவு வரை தடுக்கப்படக்கூடிய வகையில் தடுத்து நிறுத்துவது விரும்பத்தக்கது அல்ல என்பதும் நிரூபணமாகிறது. ஆம், போர் தளவாடங்கள் எடுத்து செல்லுதல் போன்றவைகளை போரின் தேவைகளின் கீழ் தடுத்து நிறுத்தலாம். ஆனால் இன்றைய நாட்களில் உலகம் ஒரு வினோதமான செயலை செய்து கொண்டிருக்கிறது. ஏழை மக்கள் வரை, பொதுமக்கள் வரை அவர்களுக்கான உணவுகளையும் சென்று சேர விடுவதில்லை. பிறகு அங்கு தீவிரவாதிகள் இருந்தார்கள், இன்னவர்கள் இருந்தார்கள் என்று சாக்குப்போக்குகளை கூறுகிறார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இது அவர்களின் செயலாகும், உலகவாதிகளின் செயலாகும். ஆனால் இஸ்லாத்தின் போதனை இது இல்லை. எதிரிகள் முஸ்லிம்களின் உணவு வருவதை தடுத்து நிறுத்தினால் பிறகு திருக்குரானினுடைய அடிப்படையான போதனை என்னவென்றால், ஜஸாஉ சய்யத்தின் சய்யத்தும் மிஸ்லுஹா, அதாவது ஒரு தீங்கிற்குரிய கூலி அதே அளவு தீங்கே ஆகும் என்பதன் கீழ் அவர்களுடையதையும் தடுப்பது ஆகுமானதாகும். அது அவர்கள் செய்ததற்கு பதில் செய்வதாக கருதப்படும். கூறப்பட்டது போன்று சமாமா பின் உசால் தன்னுடைய பகுதியினுடைய ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தார். அவருடைய துடிப்பான தபலீகின் மூலமாக யமாமாவின் பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். அதற்கு பிறகு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு அருகில், மேலும் ஹஸ்ரத் அபூ பக்ர் அவர்களினுடைய ஹிலாஃபத்தின் ஆரம்பத்தில் முசைலமா கஸ்ஸாப், அதாவது பொய் நபித்துவவாதியின் பின்னால் யமாமாவிலிருந்து சிலர் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாகிவிட்டார்கள். சமாமா தான் மிக உறுதியோடு இஸ்லாத்தில் நிலைத்திருந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய முழு முயற்சியால் பெரும்பாலான மக்களை முசைலமாவின் தீங்கிலிருந்து பாதுகாத்து இஸ்லாத்தின் கொடியின் கீழ் ஒன்று சேர்த்தார்கள். மேலும் முசைலமாவின் குழப்பத்தை அழிப்பதில் குறிப்பிடத்தக்க தொண்டாற்றினார்கள். இது இந்த போரை பற்றிய முழு விபரமாகும். இன்று சில ஜனாசாக்களும் தொலை வைக்க வேண்டியது உள்ளது. ஒரு ஹாசர் ஜனாசா வந்துவிட்டதா? மைப்பிற்குரிய அப்துல் லத்தீஃப் கான் சாஹிப் மிடில் செக்ஸினுடைய ரீஜனல் அமீராகவும் இருந்துள்ளார்கள். டிசம்பர் 11ஆம் தேதி அவர்களின் வஃபாத் நிகழ்ந்துள்ளது. 85 வயதில். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹஜ்ரத் முஹம்மத் ஜஹூர் கான் சாஹிப் பட்டியாலிவியினுடைய மகனும் மற்றும் ஹஜ்ரத் முஸ்லிஹ்மோத் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களின் மருத்துவர் ஹஜ்ரத் டாக்டர் ஹஷ்மத்துல்லா கான் சாஹிப் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரர் மகனும் ஆவார்கள். டாக்டர் ஹஷ்மத்துல்லா கான் சாஹிப் ஹஜ்ரத் முஸ்லிஹ்மோத் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களின் டாக்டராக இருந்தார்கள். அப்துல் லத்தீப் கான் சாஹிப் அவர்கள் UK ஜமாத்தின் ஆரம்ப உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார். 55 ஆண்டுகள் வரை உள்ளூர் மற்றும் தலைமையக அளவில் தொண்டாற்றும் நற்பேறு இவர்களுக்கு கிடைத்தது. ஹோன்ஸ்லாவ் ஜமாத்தின் முதல் சதராக இருந்தார்கள். அது தவிர தேசிய அளவில் வசியத் செயலராகவும், தப்லீக் செயலராகவும், ரிஷ்தானாத்தா செயலராகவும், மேலும் ரீஜனல் அமீராகவும் தொண்டாற்றியுள்ளார்கள். மர்ஹூம் தொழுகை மற்றும் நோன்பை பேணக்கூடியவராக இருந்தார்கள். சிறந்த நல்லொழுக்கங்களின் எஜமானராக இருந்தார்கள். கருணையுடைய, நல்ல முறையில் பழகக்கூடிய, மகிழ்ச்சியுடன் உரையாடக்கூடிய, கடின உழைப்பு செய்யக்கூடிய, கட்டுப்படக்கூடிய, நல்ல களப்பற்ற மனிதராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடனும் மிகுந்த ஆழிய தொடர்பு இருந்தது. ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு எந்நேரமும் தயாராக இருந்து வந்தார்கள். தமது பகுதியில் கட்டப்பட்ட அனைத்து பள்ளிவாயில்களுக்கும் நன்கொடைகளை வசூலிப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். தப்லீகிலும் பெரும் ஆர்வம் இருந்தது. ஹோன்ஸ்லோவில் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களோடு நல்ல தொடர்புகள் இருந்தன. எப்பொழுதும் ஜமாத் நிகழ்ச்சிகளில் அதிக எண்ணிக்கையில் அவர்களை அழைத்து வந்தார்கள். மர்ஹூம் வசியத் செய்தவர்களாகவும் இருந்தார்கள். பின்விட்டுச் சென்றவர்களில் 2 மகள்களும் 4 மகன்களும் உள்ளனர். அவர்களும் ஜமாத்திற்கு பணி செய்கின்றார்கள். அவர்களினுடைய மகன்கள் பல மகன்வழி பேரன்களும் பேத்திகளும், மகள்வழி பேரன்களும் பேத்திகளும் உள்ளனர். நல்ல குடும்பம். அல்லாஹ் அவர்களோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. அவர்களின் குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஹிலாஃபத் மற்றும் ஜமாஅத்துடன் விஸ்வாசம் உள்ளவர்களாக இணைத்து வைப்பானாக. 2வது ஜனாசா காயிப், ராஜன்பூரை பூர்வீகமாக கொண்ட, தற்போது ராவல்பிண்டியில் வசித்து வந்த
தையீப் அஹமத் சாஹிப் ஷஹீதுடையதாகும். மன்சூர் அஹமத் சாஹிப் அவர்களினுடைய மகனுடையதாகும். அவர்களை ராவல்பிண்டியில் ஓர் அஹ்மதியத்தின் எதிரி டிசம்பர் 5ஆம் தேதி அன்று கோடாரியால் தாக்கி ஷஹீதாக்கிவிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விவரங்களின் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பு ராஜன்பூரிலிருந்து ராவல்பிண்டிக்கு தம்முடைய சகோதரர் தாஹிர் அஹமத் கமர் அவர்களுக்கு ராவல்பிண்டியில் வியாபாரத்தில் உதவி செய்வதற்காக சென்றிருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் சகோதரரின் கடையில் அமர்ந்திருந்தார்கள். அங்கு ஒருவன் வந்தான். அவன் ஷஹீத் மர்ஹூமிடம் விவாதிக்கத் தொடங்கினான். அந்த நபரிடம், நீங்கள் என்னோடு ஏன் மோதுகிறீர்கள், நான் இங்கு விருந்தினராக வந்துள்ளேன் என்று கூறியும் அதை பொருட்படுத்தாமல் தாக்குதல் நடத்துபவன் தலையிலும் கழுத்திலும் முதுகுப்புறமும் கோடாரியால் தாக்கினான். அதனால் சம்பவ இடத்திலேயே ஷஹீதானார்கள். எந்த சகோதரனின் உதவிக்காக சென்றிருந்தார்களோ, அதாவது தாஹிர் அஹமத் கமர் சாஹிப், அங்கு சிறிது தொலைவில் இருந்தார்கள். தாக்குதல் நடத்தியவன் அவர்களை நோக்கியும் கோடாரியை எடுத்துக்கொண்டு சென்றான். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றினார்கள். இந்த சம்பவத்திற்கிடையே கொலையாளி ஜமாத்திற்கு எதிரான முழக்கங்களை இட்டுக் கொண்டிருந்தான். மேலும், காதியானிகள் இந்த பகுதியை விட்டுவிடுங்கள் என்று உங்களுக்கு பலமுறை கூறியுள்ளேன் என்றும் கூறினான். எவ்வாறு இருப்பினும் தாக்கிவிட்டு அதன் பின்னர் ஓடிவிட்டான். அதற்கு பிறகு போலீஸ் கொலையாளியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டனர். இந்த வழக்கு எதுவரை செல்கிறது என்று பார்ப்போம். ஷஹீத் மர்ஹூமுடைய சகோதரர் தாஹிர் அஹமத் கமர் மற்றும் குடும்பத்தின் பிற உறுப்பினர்கள் தொழிலுக்காக ராவல்பிண்டியில் உள்ளனர். கூறுகிறார்கள், கடந்த ஓராண்டில் எதிர்ப்பு சூழல் மிரட்டல்களின் காரணத்தால் இந்த குடும்பத்தினருக்கு 4 முறை தொழில் செய்யும் இடத்தை மாற்ற வேண்டியது வந்தது. 3 மாதங்களுக்கு முன்பு அவர்களுடைய வீட்டையும் காலி செய்ய வைத்துவிட்டனர். பலமுறை எதிரிகள் தரப்பிலிருந்து கல்வீச்சுகளையும் தொழிலில் இழப்பையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களுக்கு எதிராக காவல்துறையிடம் முறையீடுகள் கொடுத்ததனால் காவல்துறை தரப்பிலிருந்தும் அவர்கள் அழைக்கப்பட்டு வந்தார்கள். இந்த அனைத்து சூழ்நிலைகளையும் அவர்கள் மிகுந்த துணிச்சலோடு எதிர்கொண்டார்கள். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அவர்களினுடைய கொள்ளுப்பாட்டனார் உமர்தீன் சாஹிப் ஆஃப் காதியான் மூலமாக அஹ்மதியத் கிடைத்தது. ஷஹீத் மர்ஹூமின் பாட்டனார் அஹ்மத்தீன் சாஹிப் அவர்களுக்கு மேஸ்திரியாக மினாரத்துல் மசீஹின் கட்டுமான பணியில் பங்கெடுக்கும் நற்பேறு கிடைத்தது. ஃபுர்கான் படையிலும் தொண்டாற்றும் பாக்கியம் கிடைத்தது. பாகிஸ்தான் உருவாக்கப்பட்ட காலத்தில் ஹிஜ்ரத் சம்பவத்தின் போது ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய குழுவில் இருந்தார்கள். அவர்கள் பாகிஸ்தான் வந்து ரஹீம்யார் கான் மாவட்டத்தில் உள்ள கந்தார் சிங் என்ற ஊரில் ஜமாஅத்தை நிறுவினார்கள். மேலும் ஜமாஅத்தின் சதராக தொண்டாற்றும் நற்பெயரும் பெற்றார்கள். அஹ்மதியா பைத்துஸ் ஜிக்ர் கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாற்றினார்கள். ஷஹீத் அவர்கள் நோயின் காரணமாக கல்வி கற்க இயலவில்லை. இருப்பினும் எழுத படிக்க தெரிந்திருந்தார்கள். எளிய இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். விவசாயம் மற்றும் கடின உழைப்பு செய்யும் தொழிலோடு தொடர்புடையவராக இருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் ஐவேளை தொழுகைகளையும் தஹஜ்ஜுத் தொழுகைகளையும் பேணி வந்தார்கள். வீட்டில் உள்ள அனைவரையும் தொழுமாறு அறிவுறுத்தி வந்தார்கள். ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த நேசம் கொண்டிருந்தார்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அதிகமாக தொண்டாற்றி வந்தார்கள். உறவினர்களோடு அனுதாபத்துடன் நடந்து கொள்ளும் உணர்வு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஜுமா தொழுகைக்காக குறிப்பாக ஆயத்தமாவார்கள். ஆரம்ப நேரத்திலேயே பள்ளி வாயிலுக்கு செல்வார்கள். அவருடைய தந்தை மன்சூர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஆரம்ப வயதில் ஒரு முறை ஷஹீது இஷா தொழாமலேயே உறங்கிவிட்டார். ஷஹீத் அவர்கள் கனவில் கண்டார்கள். அவர்களை யாரோ ஒருவர் கடுமையாக எழுப்பி ஏன் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ஷஹீத் அநேகமாக எந்த ஒரு தொழுகையையும் விடவில்லை. இன்னும் கூற வேண்டுமென்றால் தஹஜ்ஜுத் தொழுகையையும் பேணி வந்தார்கள். அவர்களின் மனைவி கசாலா சாஹிபா கூறுகிறார்கள், 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நிகழ்ந்தது. என்னிடம் எப்பொழுதும் அவர்கள் குறிப்பாக அறிவுறுத்தி வந்த விஷயம் என்னவென்றால் தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள் என்பதாகும். மெஹமூத் அஹமத் சாஹிப் மாவட்ட முரப்பி கூறுகிறார்கள், ஷஹீத் மர்ஹூமை முதல் முறை சந்தித்த போது நான் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு எந்நேரம் தயாராக இருக்கின்றேன், என்னுடைய தேவை இருந்தால் நிச்சயமாக கூறுங்கள் என்று கூறினார்கள். வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களோடு மிகுந்த நேசம் கொள்ளக்கூடியவர்களாகவும் எளிய மற்றும் குறைவாக பேசக்கூடிய மனிதராகவும் இருந்தார்கள். பள்ளி வாயிலுக்கு வந்தால் சுன்னத்துகளை தொழுத பிறகு ஜிக்ரே இலாஹில் மூழ்கியிருப்பார்கள். மர்ஹூம் பின்விட்டு சென்றவர்களில் தந்தை, தாயார் மக்சூதா பிபி சாஹிபா, மனைவி கசாலா சாஹிபா மற்றும் 2 சகோதரர்கள். அவர்களின் ஒரு சகோதரர் வக்ஃபே ஜதீத் முஅல்லிம் ஆவார். மர்ஹூமுக்கு குழந்தைகள் எதுவும் இல்லை. இதேபோன்று மர்ஹூமுக்கு 2 சகோதரிகளும் உள்ளனர். அல்லாஹ் ஷஹீத் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. மேலும் பின்விட்டு சென்ற அனைவருக்கும் அழகிய பொறுமையை வழங்குவானாக. அடுத்த ஜனாசா காயிப் பாலஸ்தீன்
காசாவைச் சார்ந்த அன்பிற்குரிய முஹன்னத் மொய்யத் அபு அவாத் உடையதாகும். இவர் ஒரு ட்ரோன் தாக்குதலில் 20 வயதில் ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கபாபீரினுடைய அமீர் சாஹிப் ஷரீஃப் ஓதே சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், முஹன்னத் மொய்யத் அபு அவாத் 20 வயதுடைய, வெட்க உணர்வு கொண்ட, குறைவாக பேசக்கூடிய, போரின் சூழல்கள் இருந்தும் நல்ல உடை அணியும் இளைஞனாக இருந்தார். அவர் தன்னுடைய பெற்றோரோடு காசாவின் தெற்கு பகுதியில் ஹான் யூனுஸ் என்ற இடத்திற்கு அருகே ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் கேம்பில் ஒரு கூடாரத்தில் தங்கியிருந்தார். அங்கு பணியும் செய்து வந்தார். ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் குழுவினர் கூறுகிறார்கள், அவர் எமது சிறந்த பணியாளராக இருந்தார். அவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத்தானது அவர்களின் தந்தை மொய்யத் சாஹிப் மூலமாக வந்தது. அவர் அநேகமாக 2009 அல்லது 2010 தனது குடும்பத்தோடு பையத் செய்திருந்தார். மர்ஹூம் நான் முதலில் கூறியது போன்று ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் குழுவில் தன்னார்வ தொண்டராக பணி செய்யும் நற்பெயர் பெற்றார்கள். செயற்துடிப்புள்ள உறுப்பினராக இருந்தார். தனது குடும்பத்தில் கஷ்டத்தையும் தேவைகளையும் உணர்ந்து அவைகளை களைவதற்காக முயற்சி செய்து வந்தார். அந்த பகுதியில் உண்பதற்கு எதுவும் இருக்கவில்லை. எனவே அங்கு எங்கிருந்தாவது ஏதேனும் உணவு கிடைப்பது என்பது அருளை விட குறைவானதாக இருக்கவில்லை. அங்கு இன்றைய நாட்களில் மிக மோசமான நிலை உள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கமானது காசா செல்வதில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. உதவிக்காக செல்லக்கூடிய ட்ரக்குகள் தடுக்கப்படுகின்றன. ஷஹாதத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு முஹன்னத் காசாவின் தெற்கில் ரஃபா பகுதியில் உணவு தேட்டத்தில் சென்றிருந்தார். அந்த பகுதி வழியாக உணவு உதவிப் பொருட்கள் நிரப்பிய வண்டிகள் கடக்கும். ஆனால் பெரும்பாலும் அவைகளின் மீது தாக்குதல் நடத்தி அனைத்தும் நாசமாக்கப்படும் அல்லது கொள்ளையடிக்கப்படும். எனவே சில இளைஞர்கள் அந்த பகுதிக்கு செல்வார்கள். அநேகமாக அவர்களுக்கு வீணடிக்கப்பட்ட நிலையில் இடிபாடுகளில் ஏதேனும் உணவு கிடைத்து விடாதா என்று செல்வர். சில வேளைகளில் இங்கு மண்ணோடு கலந்துவிட்ட மாவு கிடைத்தாலும் மண் கலந்திருக்கும். ஆனாலும் இதுவும் கூட அவர்களுக்கு ஓர் அசாதாரணமான அருளாக ஆகிவிடுகின்றது. முஹன்னத் ஒருமுறை அங்கு சென்றபோது நர்பாக்கியமாக அங்கு தன்னுடைய குடும்பம் மற்றும் அண்டை அயலாருக்காக கொஞ்சம் மாவு கிடைத்தது. அதை வீட்டிற்கு கொண்டு வந்தார். அதன் மூலம் பல மக்களுக்கு உயிருடன் இருப்பதற்கு உதவி கிடைக்கும் என்று தாயாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய தந்தை மீண்டும் செல்லக்கூடாது என்று கடிந்தார். ஏனென்றால் அங்கிருந்து திரும்பி வருவது என்பது அற்புதத்தை விட குறைவானதாக இருக்கவில்லை. நீ இப்பொழுது இளைஞனாவாய் வாழ்க்கையில் பல பணிகள் செய்ய வேண்டியது உள்ளது. எனவே சில கிலோ மாவிற்காக உயிரை ஆபத்தில் போடுவது என்பது சரியல்ல என்றார். எவ்வாறு இருப்பினும் டிசம்பர் 3ஆம் தேதி தன்னுடைய 2 நண்பர்களோடு உணவை தேடுவதற்காக அங்கு சென்றார். அங்கு ஒரு பாலஸ்தீனிய சகோதரரின் சடலத்தை கண்டார். அந்த பகுதிக்கு சென்றதும் அங்கு ஒரு சில தெருநாய்கள் சடலத்தை சிதைத்து கொண்டிருந்தன. இவர்களுக்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. இவர்கள் வந்த அசல் நோக்கத்தை மறந்துவிட்டார்கள். சடலமானது பாதுகாப்பான இடம் வரை சென்றடைய வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக சடலத்தை தூக்கி ஒரு ஆம்புலன்ஸ் வரை கொண்டு சேர்த்தார்கள். இதற்கிடையே அவர்களுக்கு ஒரு காயமுற்ற பெண் மற்றும் அவரின் மகளின் கதறல் கேட்டது. உதவிக்காக அழைத்து கொண்டிருந்தனர். அவர்கள் காயமுற்றிருந்தார்கள். இந்த மூவரும் சடலத்தை ஆம்புலன்ஸ் வரை சென்றடை செய்து ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்து காயமுற்ற தாயையும் மகளையும் எடுத்து வருவதற்காக திரும்பச் சென்றார்கள். ஒரு காயமுற்றவரை தூக்கி சென்று கொண்டிருந்தபோது இஸ்ராயலினுடைய வானூர்திகள் திடீரென அவர்களின் மீது மிசைல் போட்டுவிட்டனர். முஹன்னத் மற்றும் அவருடைய ஒரு நண்பர் மற்றும் 2 காயமுற்று இருந்த பெண்களும் சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். 3வது நபர் தப்பித்தார். அவரே இந்த அனைத்து வேதனைக்குரிய சம்பவத்தையும் எடுத்துரைத்துள்ளார். இன்னும் வருத்தத்திற்குரியது என்னவென்றால், முஹன்னத் மற்றும் அவருடைய நண்பரின் சடலங்களை எடுப்பதற்காக சென்றிருந்தாரோ அவரும் அங்கேயே கொல்லப்பட்டு விட்டார். இறுதியில் அவர்களினுடைய சடலங்கள் நேற்று ஒரு மருத்துவமனையிலிருந்து கிடைத்தது. ஒரு நாளுக்கு முன்பு கிடைத்தது. ஷஹீதினுடைய தந்தையார் மொய்யத் ஜமாத்தின் மிகவும் களப்பற்ற மற்றும் பணிவுள்ள உறுப்பினர் ஆவார். எப்பொழுதும் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்காக வேலைகளை தேடிக் கொண்டிருப்பார்கள். இங்கு ஹியூமனிட்டி ஃபர்ஸ்டுடைய கேம்பில் அவர்கள் தொழுகைக்கான இடத்தை எவரையும் தூய்மை செய்ய விட மாட்டார்கள். மாறாக தாமே சுத்தம் செய்து வந்தார்கள். எப்பொழுதும் களப்பற்ற தன்மையுடனும் நேர்மையாகவும் பணி செய்தார்கள்.
இவர்களினுடைய தந்தைக்கும் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பல துன்பங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஏனென்றால் அவர்கள் மிகவும் துணிச்சலானவர்களாக இருந்தார்கள். பல பள்ளி வாயில்களுக்கு சென்று உரத்த குரலில் மசீஹ் வந்துவிட்டார் என்று அறிவிப்பு செய்து வந்தார்கள். இதன் காரணமாக அவர்கள் அடிக்கவும் பட்டார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நம்பிக்கை கொண்டதற்காக உள்ளூர் அரசாங்கம் அவர்களின் மீது முர்த்ததாகிவிட்டார் என்ற குற்றத்தை சுமத்தி பல வாரங்கள் வரை சிறையில் வைத்திருந்தது. ஆனால் அவர்கள் இந்த அனைத்து துன்பங்களிலும் உறுதியுடன் இருந்தார்கள். அவர்களினுடைய ஈமான் சிறிதளவும் குறையவில்லை. சிறைப்பட்டிருக்கும் போது ஒரு விசாரணை நடத்துபவன் அவரின் காதில் குத்தினான். அதற்கு பிறகு அந்த காது முற்றிலும் செவியேற்க முடியாமல் போய்விட்டது. எவ்வாறு இருப்பினும் ஷஹீத் மர்ஹூமின் தந்தையும் கூட பெரும் தியாகம் செய்துள்ளார்கள். அந்த குடும்பம் ஜமாத்திற்காகவும் ஈமானிற்காகவும் மிகப்பெரிய தியாகம் செய்துள்ளது. அல்லாஹ் அவர்களை எதிர்காலத்தில் எல்லா வகையான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாக வைப்பானாக. ஷஹீத் மர்ஹூமின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அடுத்த ஜனாசா காதியானின் தர்வேஷ் ஆகிய மௌலவி முகமது அய்யூப் பட் சாஹிப் அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் காதியானில் 100வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அய்யூப் பட் சாஹிப் அவர்கள் தனது ஒரு வாக்குமூலத்தில் இவ்வாறு எழுத செய்திருந்தார்கள். அதாவது, அவர்களினுடைய தாயார் மதிப்பிற்குரிய கரீம் பிபி சாஹிபா மூலமாக அவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் வந்தது. அவர் காஷ்மீரின் மீர்பூர் என்ற இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களினுடைய ஒரு சகோதரர் சையத் அர்ஷத் அலி சாஹிப் காதியானிலிருந்து தூது செய்தியை பெற்று சென்றிருந்தார்கள். அவரின் தப்லீகினால் தாயார் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு தந்தையும் பய செய்து விட்டார்கள். அய்யூப் பட் சாஹிப் தர்வேஷ் அவர்களின் எழுத்துகளுக்கு ஏற்ப மர்ஹூம் இளமை பருவத்தில் கனவில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குதிரையில் பயணிப்பதாக கண்டார்கள். அந்த கனவிற்கு அவர்களின் தாயார் இவர்களுக்கு அல்லாஹ் மார்க்க பணி செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவான் என்று விளக்கம் கொடுத்தார்கள். 1939ஆம் ஆண்டு மௌலவி சாஹிப் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அமைப்பு தரப்பிலிருந்து அவர்களுக்கு ஈரான் செல்லுமாறு கட்டளையிடப்பட்டது. அங்கு 5 ஆண்டுகள் வரை தொண்டாற்றிய பிறகு ஆப்கானிஸ்தானின் காபூல் செல்லுமாறு கட்டளை வந்தது. காபூல் செல்வதற்காக அன்னார் குவைட்டாவில் தங்கியிருந்தார்கள். அப்போது ஜமாத் அஹ்மதியா குவைட்டாவின் அமீர் சாஹிப் அவர்கள், நீங்கள் காதியான் அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று கூறினார்கள். நாடு பிரிக்கப்பட்டு கொண்டிருந்த காலமாக இருந்தது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்து கொண்டிருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து லாகூரில் தங்கியிருந்தார்கள். மௌலவி சாஹிப் அவர்கள் லாகூர் சென்றடைந்ததும், காதியான் செல்வதற்கான இறுதி ட்ரக் செல்கிறது. இதற்கு பிறகு அநேகமாக வேறு ஏதேனும் ட்ரக் செல்ல முடியாமல் போகலாம். எனவே நீங்கள் காதியான் சென்று விடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. காதியான் சென்று மௌலவி சாஹிப்பிற்கு பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகள் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. பிறகு அவர்களுக்கு ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப இந்தியாவில் பல இடங்களில் முஅல்லிம்கள் அனுப்பப்பட்ட போது இவர்களும் அனுப்பப்பட்டார்கள். யூபி மாநிலத்தின் ஜான்சிக்கு அனுப்பப்பட்டார்கள். மிகவும் சிறந்த முறையில் அங்கு அவர்கள் தப்லீக் செய்தார்கள். இந்துக்களோடும் நல்ல தொடர்புகள் இருந்தன. கூறுகிறார்கள், ஒருமுறை ஒரு ஹிந்து குருஜி நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அவரினுடைய சீடர்கள் மௌலை சாஹிப்பிடம் இவருக்கு ஏதேனும் மருந்து கொடுக்குமாறு கேட்டார்கள். அதற்கு இவர்கள், சரி காலையில் வாருங்கள் என்று கூறினார்கள். கூறுகிறார்கள், நான் துவா செய்தேன். இரவில் ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கனவில் கண்டேன். அவர்கள் தனது மருந்துகளின் பெட்டியை திறந்தார்கள். இந்த மருந்தை கொடுங்கள் என்று கூறினார்கள். மௌலை சாஹிப் மர்ஹூம் அவர்கள் கூறியுள்ளார்கள், நான் காலை எழுந்ததும் அந்த குப்பியானது எனது கைகளில் இருந்தது. பிறகு நான் அதிலிருந்து 3 வேளை மருந்து குருஜிக்கு கொடுத்தேன். அவர் குணமாகிவிட்டார். இந்தியாவில் பல்வேறு இடங்களில் தொண்டாற்றும் நற்பெயர் இவர்களுக்கு கிடைத்தது. அந்த காலத்தில் செயற்களத்தில் இருந்த காலகட்டத்தில் ஹோமியோபதி பட்டமும் பெற்றார்கள். பல நல்லியல்பு கொண்ட மக்கள் இவர்களின் மூலமாக அஹ்மதியத்தை ஏற்கும் நற்பெயர் பெற்றனர். இவர்களினுடைய ஒரு மகன் டாக்டர் மெஹமூத் அஹ்மத் பட் சாஹிப் மற்றும் அவர்களின் மனைவி, அதாவது தர்வேஷ் சாஹிப் அவர்களின் மருமகள் டாக்டர் மஞ்சு பட், இவர்களும் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார்கள். இவர்கள் ஒரு நீண்ட காலம் கானாவில் தொண்டாற்றியுள்ளார்கள் மற்றும் இன்றைய நாட்களில் காதியானின் நூர் மருத்துவமனையில் தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று அவர்களின் இன்னொரு மகன், அவரும் அமெரிக்காவில் மருத்துவராக உள்ளார். அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவர்களின் சந்ததிகளுக்கும் அவர்களின் நன்மையை தொடர்வதற்கான நற்பேற்றை வழங்குவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய டாக்டர் மசூத் அஹ்மத் மலிக் சாஹிப் உடையதாகும். அவர் USA ஜமாத்தின் முன்னாள் நாயப் அமீராக இருந்தார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் 85 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவர்களாக இருந்தார்கள். அன்னார் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹஜ்ரத் அல்ஹாஜ் மௌலவி முஹம்மது அப்துல்லா சாஹிப் அவர்களின் கொல்லு பேரனாவார்கள். மேலும் மலிக் அப்துர் ரஹ்மான் சாஹிப் அவர்களின் பேரனாவார்கள். அல்லாஹினுடைய அருளால் வசியத் செய்தவர்களாக இருந்தார்கள். 2000ஆம் ஆண்டு
ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. அன்னார் பாகிஸ்தானில் கல்வியை முடித்த பிறகு அமெரிக்கா சென்று விட்டார்கள். அங்கு யூனிவர்சிட்டி ஆஃப் நெப்ராஸ்காவிலிருந்து அனிமல் நியூட்ரிஷன் இல் PhD செய்தார்கள். பிறகு பல்வேறு இடங்களில் பணியாற்றி வந்தார்கள். ஜமாத் தொண்டுகளில் மர்ஹூமுக்கு 2013ஆம் ஆண்டிலிருந்து வஃபாத் வரை அமெரிக்காவினுடைய நாயப் அமீராகவும் 1988 முதல் 2003ஆம் ஆண்டு வரை அமெரிக்கா ஜமாத்தின் ஜெனரல் செக்ரட்டரியாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அது தவிர இவர்கள் இருந்த பல்வேறு ஜமாத்துகளில் சதர் ஜமாத்தாகவும் இருந்துள்ளார்கள். வாஷிங்டனிலும் சதர் ஜமாத்தாக இருந்துள்ளார்கள். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் நூல் ரிவலேஷன், ரேஷனாலிட்டி, நாலேஜ் அண்ட் ட்ரூத்துக்காக பல்வேறு அறிவியல் நூல்களிலிருந்து சான்றுகளை தேடுவதற்கான பணிகளை தம்முடைய ஒரு குழுவோடு செய்யும் நற்பேற்றையும் பெற்றார்கள். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் இவர்களிடமிருந்து பணி பெற்றுள்ளார்கள். இந்த பணியானது சில வருடங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. அமெரிக்கா ஜமாத்தின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், டாக்டர் சாஹிப் அவர்கள் பல தசாப்தங்களாக அமெரிக்கா ஜமாத்திற்கு முழுமையான களப்பற்ற தன்மை மற்றும் விசுவாசத்துடன் தொண்டாற்றியுள்ளார்கள். ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படக்கூடியவராகவும் கீழ்ப்படியக்கூடியவராகவும் காலத்தின் ஹலிஃபாவின் கட்டளைகளுக்கு எப்பொழுதும் லப்பைக் என்று கூறக்கூடியவராகவும் ஜமாத் அமைப்பு பற்றிய அறிவை உடையவராகவும் அதனுடைய முக்கியத்துவத்தை புரியக்கூடியவராகவும் இருந்தார்கள். எப்பொழுதும் அன்னாரை ஜமாத் அமைப்பிற்கு கட்டுப்பட்டு கண்டுள்ளேன். அன்னாரின் துணைவியார் ஃபரீதா சாஹிபா கூறுகிறார்கள், மலக் சாஹிப் தனது அதிகமான நேரத்தை மார்க்க தொண்டாற்றுவதிலேயே கழிக்க முயற்சி செய்து வந்தார்கள். வாரத்தில் 4 நாட்கள் 10 மணி நேரம் பணி செய்து வந்தார்கள். ஏனென்றால் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் ஜெனரல் செக்ரட்டரி அலுவலகத்தில் பணி செய்ய வேண்டும். மேலும் தன்னுடைய பணியையும் 10 மணி நேரம் செய்த பிறகு நேரடியாக பள்ளிவாயிலுக்கு செல்வார்கள். சில வேளைகளில் இரவு நீண்ட நேரம் தாமதமாகியும் பணியில் மூழ்கி இருப்பார்கள். கூறுகிறார்கள், காலை உணவும் கூட நேரம் மிச்சமாகும் என்கின்ற காரணத்தினால் அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது வண்டியிலேயே சாப்பிடுவார்கள். அதில் மிஞ்சும் நேரம் ஜமாத் பணி செய்ய இயலும் என்பார்கள். ஜமாத் சொத்துக்களை பாதுகாப்பது மற்றும் செலவழிப்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயலாற்றி வந்தார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால், அங்குள்ள ஒரு பணியாளரிடம் இவர்கள் ஜமாத்தில் வசதி வாய்ப்புகள் உருவாகிவிட்டன, ஆனால் எந்த வேதனையோடு செலவழிக்க வேண்டுமோ சிலர் அவ்வாறு செலவழிப்பதில்லை என்று கூறினார்கள். தேவையில்லாத செலவுகளை செய்து விடுகின்றனர். பழைய மக்களுக்கு எவ்வாறு ஜமாத்தின் செல்வம் பயன்படுத்தப்பட வேண்டுமோ சில வேளைகளில் அவ்வாறு பயன்படுத்தப்படுவதில்லை என்கின்ற வேதனை இருக்கின்றது. எனவே இது தொடர்பாகவும் அனைத்து பொறுப்பாளர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களின் மகள் சாரா கூறுகிறார்கள், மர்ஹூமை எந்நேரமும் ஜமாத் பணிகளில் மூழ்கியிருக்க கண்டுள்ளோம். அவர்கள் வீட்டில் தன்னுடைய மேஜைக்கு முன்பு ஒரு பெரிய போர்டு வைத்திருந்தார்கள். அதில் வாட் ஐ ஹாவ் டன் டுடே இன் த சர்வீஸ் ஆஃப் மை ஜமாத் என எழுதப்பட்டிருந்தது. மர்ஹூம் உண்மையான முறையில் ஒவ்வொரு நாளையும் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதில் கழித்தார்கள். அவர்களின் சகோதரர் முபாரக் சாஹிப் மலிக் அவர்கள் கூறுகிறார்கள், பைத்துர் ரஹ்மான் கட்டப்பட்ட பிறகு தினசரி பணியிலிருந்து நேராக பள்ளிவாயிலுக்கு வருவார்கள். மேலும் இரவு நீண்ட நேரம் வரை ஜமாத்தின் பணிகளில் மூழ்கியிருப்பார்கள். குறிப்பாக மஜ்லிஸே ஷூராவின் நாட்களில் அவர்களின் பொறுப்பு மிகவும் அதிகமாக ஆகிவிடும். பல வாரங்கள் மிக நீண்ட நேரம் ஜமாத் பணிகளில் கழிப்பார்கள். அன்னாரை அறியக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள், பல மக்கள் எழுதியுள்ளார்கள். அதாவது ஜமாத் அமைப்பிற்கு அன்னாரினுடைய உள்ளத்தில் அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது. மேலும் தன்னுடைய குழந்தைகளிடத்திலும் அன்னார் ஜமாத்தின் மீதான அன்பை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். தாமும் இறையச்சத்தின் வழிகளில் நடந்து தன்னுடைய குழந்தைகளையும் அவ்வாறு நடக்க அறிவுறுத்துவார்கள். நெருங்கிய மற்றும் தூரத்து உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும் உயரிய பண்பு அன்னாரிடத்தில் இருந்தது. தேவையுடையவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்வார்கள். நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்காக முதலில் செல்வார்கள். மிகவும் பணிவுள்ள, விருந்து உபசரிக்கக்கூடிய, அறிவு படைத்த, ஒரு விசுவாசமுள்ள, களப்பற்ற மனிதராக இருந்தார்கள். ஒவ்வொரு பணியையும் மிக விரிவாகவும் அதன் நுட்பமான விஷயங்களையும் பார்த்து பணி செய்யக்கூடியவர்களாகவும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். பள்ளிவாயிலில் அதிகமான நேரத்தை கழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவர்களின் பிள்ளைகளுக்கும் தலைமுறையினருக்கும் அவர்களின் நன்மையை தொடர்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய ஷபீர் அஹமத் லோதி சாஹிப். இவர்கள் மியா முகமது ஷஃபி சாஹிப் மர்ஹூம் அவர்களினுடைய மகன் ஆவார்கள். மேலும் நம்முடைய ஜமாத்தின் முரபி ஃபருக் ஷபீர் லோதி அவர்களினுடைய தந்தை ஆவார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் 62 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குடும்பத்தில் அஹ்மதியத்தானது அவர்களினுடைய பாட்டனார் மியா ஷஹாபுத்தீன் சாஹிப் லோதினங்கள் மூலமாக வந்தது. அவர்களுக்கு 2வது ஹிலாஃபத்தின் ஆரம்ப காலங்களில் பைய செய்து ஜமாத்தில் இணைக்கும் நல்வாய்ப்பு கிடைத்தது.
வசியத் செய்தவர்களாக இருந்தார்கள். மூத்த மகன் ஃபரூக் ஷபீர் ஜமாத்தினுடைய முபல்லிகாக லைபேரியாவில் உள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக அங்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்து வருகிறது. செயற்களத்தில் இருந்த காரணத்தினால் தன்னுடைய தந்தையினுடைய ஜனாசா மற்றும் நல்லடக்கத்தில் கடந்து கொள்ள இயலவில்லை. ஜமாத்தின் முபல்லிக் ஃபரூக் ஷபீர் லோதி சாஹிப் தன்னுடைய தந்தை தொடர்பாக எழுதுகிறார்கள். அல்லாஹினுடைய அருளால் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் ஐவேளை தொழுகைகளை பேணக்கூடியவராகவும் இயன்ற அளவு ஜமாத்தாக தொழுவதற்கான ஏற்பாட்டை செய்பவர்களாகவும் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். திருக்குரான் ஓதக்கூடியவராகவும் ஜமாத் புத்தகங்களை வாசிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த அன்பு உடையவர்களாக இருந்தார்கள். முறையாக ஹுத்பாக்களை கேட்கக்கூடியவர், ஒவ்வொரு திட்டங்களுக்கும் லப்பைக் என்று கூறக்கூடியவர், நல்ல உடல்நிலை இருக்கும் பொழுது நஃபில் நோன்புகளை முறையாக நோற்று வந்தார்கள். எல்லா நேரமும் ஜமாத் தொண்டிற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களாகவும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களோடு குறிப்பான நேசமுடையவர்களாகவும் பொறுப்பாளர்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஜமாத் அமைப்பிற்காக தன்மானம் கொண்டவர்களாகவும் அன்புடன் தர்பியத் வழங்கக்கூடியவர்களாகவும் மன்னிக்கக்கூடியவர்களாகவும் கஷ்டத்தில் பொறுமையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களாகவும் தன்னுடைய கஷ்டங்களை இறை சந்நிதானத்தில் உருக்கத்துடன் எடுத்து வைப்பவர்களாகவும் பிறரின் கஷ்டத்தில் இயன்ற அளவு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் எவருக்காகவும் உள்ளத்தில் எந்த கோப உணர்வையும் கொண்டிராதவர்களாகவும் எல்லா வெற்றிகளையும் அல்லாஹ்வினுடைய அருள் என்று கூறக்கூடியவர்களாகவும் நீதியோடு நடப்பவர்களாகவும் நல்ல கருத்து தெரிவிக்கக்கூடியவர்களாகவும் விருந்து உபசரிக்கக்கூடியவர்களாகவும் மனம் திறந்து பொருள் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். தன்னுடன் பணி செய்பவர்களோடு நல்லொழுக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். மக்களும் இது தொடர்பாக எழுதியுள்ளார்கள். மகன் மட்டும் கூறவில்லை, சிறந்த மனிதராக இருந்தார்கள். எந்த பள்ளியில் இவர்கள் படித்துக் கொடுத்து வந்தார்களோ உடனிருந்தவர்கள் அதிகமாக எதிர்த்தார்கள். மாறாக ஒரு மாணவனிடம் சில தோழர்கள் இவரை சுட்டுவிட்டால் நாம் உமக்கு அன்பளிப்புகளை வழங்குவோம் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பில் வைத்திருந்தான். மிகுந்த துணிச்சலோடு அங்கு பணி செய்து வந்தார்கள். அல்லாஹ் இவர்களோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்களினுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக. தொழுகைக்கு பிறகு ஜனாசா தொழ வைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.